Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi rabbil alameen. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. An Abdullah ibn Abbas radiyallahu ta'ala anhu قال قال رسول الله صلى الله عليه وسلم تعرف إلى الله في الرخاء يعرفك في الشدة واعلم أن النصر مع الصبر وأن الفرج مع الكرب وأن مع العسر يسرا. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லாம் உள்ள அல்லாஹ்விற்கே. அந்நலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்காணக்கூடிய ஹதீஸின் மூலமாக ஒரு மனிதன் இன்பத்தில் அல்லாஹ்விடம் அறிமுகமாகின்ற பொழுது துன்பத்தில் அல்லாஹு தஆலா அடையாளம் கண்டுகொள்வான். அந்த மனிதனுக்குண்டான எல்லா விதமான அந்த துன்பங்களையும் நீக்குவதற்கு அவனே போதுமானவனாக இருக்கிறான். அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. தஃப்சீரே குர்துபியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்வாங்க, தஅர்ரஃப் இலல்லாஹி ஃபிர் ரஹாஇ, மகிழ்ச்சியான நேரத்தில் அல்லாஹ்விடம் நீ அறிமுகமாகிக்கொள். யஅரிஃப்க ஃபிஷ் ஷித்தத்தி, கஷ்டமான நேரத்தில் அல்லாஹ் உன்னை தெரிந்து கொள்வான் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி, வஅலம் அறிந்துகொள், அன்னன் நஸ்ர உதவி என்பது மஅஸ் ஸப்ரி பொறுமையுடன் இருக்கின்றது. உதவிங்கிறது ஒரு மனிதன் பொறுமையுடன் இருப்பதன் மூலமாக கிடைக்கப்பெறக்கூடியதாகவும், வஅன்னல் ஃபரஜ வெற்றி என்பது மஅல் கர்பி கஷ்டத்துடன் தான் ஒரு வெற்றிங்கிறது கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வஅன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்துடன் தான் லேசு என்பதையும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டக்கூடிய இந்த ஹதீஸ் நாம் பார்க்குறோம். அன்பானவர்களே, பொதுவாக ஒரு மனிதன் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறப்ப அல்லாஹ் நினச்சி பார்க்கறதே இல்லை. துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது தான் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடக்கூடியவர்களாக எத்தனையவர்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்பகரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் அறிமுகமாகி கொண்டால் கஷ்ட நேரத்தில் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அப்படிங்கிறத தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுறாங்க. வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம். மன்னர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சமயம் பள்ளிவாசலுக்கு போகும் பொழுது ஒரு யாசகர் என்ன செய்கிறாங்க, யாசகம் கேட்குறாங்க. உடனே மன்னர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, தொழுதுட்டு வந்து நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிவாசலுக்கு உள்ளே போயிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் வரவே இல்லை. எல்லாரும் போயிட்டாங்க. கடைசியாக மன்னர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வெளியில் வந்து பார்க்குறாங்க, யாரையுமே காணோம், யாசகம் கேட்ட மனிதரையும் காணோம். கடைசியாக தேடி பிடிச்சி என்ன செய்கிறாங்க, அந்த மனிதரிடத்துல சொன்னாங்க, தொழுது விட்டு வந்து நான் தருகிறேன் என்பதாகத்தானே சொன்னேன், அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்களே என்பதாக சொன்னவுடன் அந்த யாசகர் சொன்னாராம், மன்னர் அவர்களே, நீங்கள் இந்த அளவுக்கு அழுது புலம்பி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டு பெறும் பொழுது இதை நான் ஏன் செய்யக்கூடாது என்று என் மனம் சொன்னது. அதனால் நான் போயிட்டேன். எந்த ஒரு கஷ்டங்களாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்டு அதனுடைய உதவியை நாம் பெற்றோம்னா அது மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை நான் உணர்ந்தேன். நீங்கள் இவ்வளோ பெரிய மன்னராக இருந்தும் கூட அல்லாஹ்விடத்தில் மன்றாடி நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒவ்வொரு உதவிகளையும் நீங்கள் கேட்கின்ற பொழுது என்னுடைய உதவியை நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தருவாங்கிற எண்ணம் நீங்கள் செய்த அந்த
அழுது புலம்பி செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனையின் மூலமாக நான் பெற்றுக்கொண்டேன், அதனால் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, யாசகம் கேட்க வந்து அந்த மனிதர் சொன்னார்கள். ஒரு பெரும் மன்னராக இருந்தும் கூட இறை கட்டளைகளை அவங்க என்ன செய்யல, மறக்கலை. தனக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் எல்லா விதமான அருள் வளங்களும் கிடைக்க பெற்றும் கூட அந்த அல்லாஹுவை என்ன செய்யலை, மறக்கலை. எல்லா நிலையிலும் அல்லாஹனுடைய உதவி, அல்லாஹுவை தன்னிடத்தில் என்ன செய்கிறாங்க, அறிமுகப்படுத்தி கொண்டு எனக்குண்டான வாழ்க்கைக்குண்டான இது எல்லாமே உன்னுடையது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிருக்கிறாங்கன்னா, இந்த அளவுக்கு பக்குவம் பெற்றிருக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு ஷரியத்து சட்டத்தையே இயற்றியவர்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். பக்குவம் பெற்றுக்கிறாங்கன்னா அந்த பக்குவத்திற்குண்டான தகுதியை தான் உருவாக்கி என்ன செஞ்சாங்க, ஷரியத்து சட்டத்தை இயற்றினார்கள். அதாவது ஷரியத்து கோர்ட்டிற்கு அவர்கள் எழுதிய ஆலம்கீர் என்று சொல்லப்படக்கூடிய நூலே அகில உலக அனுமதியுடன் இயற்றப்பட்டு அதுதான் என்ன செய்யப்படுகின்றது, பின்பற்றப்பட்டு வருவது நாம் என்ன செய்கிறோம், அன்றாட நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்க ஒரு முஃப்தி, ஃபத்வா கொடுப்பதே அவர்களுடைய ஒரு தகுதி அப்படிங்கிற அடிப்படையில் அந்த அளவுக்கு தகுதி பெற்றவர்களாக பிறருக்கு ஃபத்வா கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி பெற்றிருக்கின்றார்களே, ஆனால் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருந்திருக்குது அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம், இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. அன்பானவர்களே, ஆக நாம் எவ்வளவுதான் பெரிய ஆளாக இருந்தாலும் வசதி வாய்ப்பில் இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்யணும், மகிழ்ச்சிகரமான நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் அறிமுகமாகி கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், கஷ்டத்தில் நம்ம பார்ப்போம். உதாரணத்திற்கு சொல்லப்போனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இன்பத்தில் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வை அதிகமாக நெருங்கினார்கள். இன்பமான நேரத்தில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சாங்க, நெருங்கினாங்க. அதனுடைய பலன் என்ன செய்யப்பட்டது, துன்பத்தில் என்ன செஞ்சான், அல்லாஹு தாலா பாதுகாத்தான். நெருப்பு குண்டங்கிறது ஒரு கடுமையான ஒரு துன்பத்தில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் என்ன செஞ்சான், அவர்களை பாதுகாத்தான் அப்படிங்கிறத நம்ம வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம். அதே போன்று குழந்தை செல்வத்தை கொடுத்து அதன் மூலமாக சோதித்து மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கொடுத்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போன்று நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கடைசி வரை பொறுமையாக இருந்தாங்க. தமக்கு ஏற்பட்ட சிரமங்களை பொறுத்து கொண்டு இறுதியாக அந்த புழுக்கள் தங்களுடைய நாவை தொட்ட பொழுதுதான் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், உன்னை நினைவு கூற இந்த நாவை மட்டும் விட்டு வைப்பாயாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சாங்க, துவா செஞ்சாங்க. அதற்கு பிறகு அவர்கள் இழந்ததை எல்லாம் பெற்றார்கள் அப்படிங்கிறத நம்ம வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, ஆக ஒரு வெற்றி கிடைக்க வேண்டுமானால் அதற்கு கஷ்டங்கள் சில பட வேண்டும். அதே போன்று ஒரு உதவி அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்க பெற வேண்டுமானால் அதற்கு நம்மிடத்தில் என்ன செய்யணும், பொறுமைங்கிறது இருக்கணும். அதே போன்று நமக்கு அல்லாஹு தாலா வழங்கி இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையின் பொழுது நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் நம்மை அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும். சில கஷ்டங்கள் வருகின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்வான், நம்மளை அடையாளம் கண்டுகொள்வான். கஷ்டமான நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், நம்மை தெரிந்து கொள்வான், நமக்கு உண்டான உதவிகளை செய்வான் அப்படிங்கிறது தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழியாக இருக்கின்றது. அத்தகைய உயர்வுமிக்க அல்லாஹ்வை எல்லா நிலையிலும் மறவாது நினைத்து அந்த அல்லாஹ்விடத்தில் உதவி பெற்று இன்பகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.